ப்ரைஸெல்லாம் கத்திரிக்கு சோதனை உண்டதாக பார்ட்டு 3 பார்ப்போம். அதாவது 3 பேர் ஒன்றுன்றதுக்கு அதுவும் பார்த்துக்கிட்டு வந்துட்டுருக்குறோம். அதே மாதிரி பாருங்கள், இப்போது கொலோசையர் 4:11 சொல்லப்பட்டிருக்குது, இயேசு எல்லாவற்றிலும் பிதாவை கனம் பண்ணினார், மனிதர்களுக்கும் இயேசு என்ற பெயர் உண்டு இல்லையா. இசைக்கேல் 16:2-9 ஸ்நானம்ன்றது ஞானஸ்நானம் பேசுகிறாங்க. பழைய ஏற்பாட்டில் இருக்குது, புதிய ஏற்பாட்டிலும் அதுக்கு சாட்சி இருக்குது. இதுக்கு சாட்சி என்னென்னா வசனத்தை நீங்கள் குறிச்சிக்கோங்க ப்ளீஸ். ரோமர் 6:41, கொலோசையர் 2:11-12 இயேசுவை பிதாவின் மகிமையினால் நிரப்பினார் இல்லையா. பிதாவின் மகிமையினால் நிரப்பினார். லூக்கா 7:23, நீதிமொழி 30:6. தேவ வசனத்தோடு ஒன்றும் கூட்டக்கூடாது. நம்ம நீதிமொழி 30:6 போச்சு. உபகம் 4:6, வெளிப்படுத்தல் 22:18-19 சொல்லப்பட்டிருக்குது. அந்த கூட்டுறாங்களே அதுக்கு பங்கும் இல்லையா, ஒன்றும் இல்லையா. யோவான் 12:48 வசனம் நியாயத்திருக்கும். வசனமே நம்ம படிக்கிற அந்த வசனம் தான் நம்மளை நியாயத்திருக்கும். யோவான் 12:48. அடுத்தது 2 தீமோத்தேயு 3:16 தேவ ஆவியினால் அருளப்பட்டது என்னது, வேகத்துக்குரியது அல்ல, ஜீவனுக்குரியது. என்னது, இந்த லோகத்தில் இருக்கிறதுக்காக இல்லை, கலக்கத்துக்குரியது அல்ல, சிறிதல்ல, ஜீவனுக்குரியது. இயேசுவே வார்த்தை, தேவ ஆவியினால் அருளப்பட்டது, கலகத்துக்குரியது அல்ல, ஜீவனுக்குரியது. இயேசுவே அந்த வார்த்தை. அப்போது நான் இன்னொன்று என்னென்னா ஸ்நானம் 3 ஞானஸ்நானத்தை பற்றி பேசப்பட்டிருக்காங்க. 9 இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்குது. 9 இடம். நீங்கள் ப்ளீஸ் இதெல்லாம் கிடைக்காத கூட வசனங்கள் நம்மளை தேடினாலும் நம்மளுக்கு எடுக்க முடியாது. அதனால் இப்போ கொடுக்குற வசனங்கள்லாம் குறிச்சிக்கோங்க, அடுத்தவங்களுக்கும் சொல்லணும். அப்போஸ்தலர் 10:48, அப்போஸ்தலர் 8:15 கர்த்தருடைய நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க. 1. அடுத்தது அப்போஸ்தலர் 19:5 சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கடுத்தது பாருங்கள், அப்போஸ்தலர் 2:38 இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம். முதல் பார்த்தோம் கர்த்தருடைய நாமத்தினாலே ஞானஸ்நானம், இந்த மொத்த வசனம்லாம். அடுத்தது அதே அப்போஸ்தலர் 2:38 இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம். ரோமர் 6:3, அப்போஸ்தலர் 8:36. அடுத்தது அப்போஸ்தலர் 9:18, அப்போஸ்தலர் 16:15-17 சொல்லப்பட்டிருக்குது. பெயர் அல்லாது ஸ்நானத்தில் மரணமும் உயிர்த்தெழுதலும் உண்டு. நான் பார்த்தீங்கன்னா ஞானஸ்நானத்தில் என்ன இருக்குதான், ஸ்நானத்தில் மரணமும் இருக்குதா, உயிர்த்தெழுதலும் உண்டு. மரணத்துக்கு அடையாளம் ரோமர் 6:4 சொல்லப்பட்டிருக்குது. மரணத்துக்கு அடையாளம் ஞானஸ்நானம். ஏன்னா பழைய நம்மளுடைய சுபாவங்கள்லாம் ஒழிந்து புதுசாகுது. அப்போ நம்ம கர்த்தருக்குள்ளே என்ன செய்யணும், புது சிருஷ்டியாக இருக்கிறோம். அப்போ முதல்ல மரணம் அடைஞ்சிடணும்னு அர்த்தம். பழைய உடம்புக்கு சிந்தனைகளுக்கெல்லாம் பழசெல்லாம் நம்ம மூட்டை கட்டி வச்சுட்டு புதுசாக உயிர்த்தெழுந்து வரும்னு அர்த்தம். அது அர்த்தம். ரோமர் 6:5 உயிர்த்தெழுகிறோம். கலாத்தியர் 3:26-27 கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம். பார்த்தீங்களா, கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம், மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல். அதே மாதிரி இந்த உபதேசம் ஸ்நானத்தில் அடங்கியுள்ளது. மரணமும் அடக்கம் உயிர்த்தெழுதல் 3மே ஞானஸ்நானத்தில் தான் இருக்குது. மூழ்கி ஞானஸ்நானத்தினால மரணம் அடைகிறோம், அடக்கம் பண்ணப்படுறோம், திரும்ப மீறி என்ன செய்யணும், உயிர்த்தெழுகிறோம். கர்த்தருக்காக நம்ம செய்யணும், உயிர்த்தெழுதல். இதுதான் அது ஞானஸ்நானத்தில் அடங்கியிருக்குது. ரோமர் 6:4 சொல்லப்பட்டிருக்குது, பரிசுத்த ஆவியால் நடத்தப்படும் கிரியைகள். பரிசுத்த ஆவியால் நடத்தும் கிரியைகள் 3 கிரியையும் ஞானஸ்தானத்தில் இருக்குது. நம்ம ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் பரிசுத்த ஆவி என்ன செய்கிறார், ஆண்டவர்கிட்ட புறாவை போல இறங்குறாரு இல்லையா. அப்போது 3 கிரியையும் ஸ்நானத்தில் இருக்கிறது இல்லையா. ஏலோகியும் தேவன் ஒருவர். 1 சாமுவேலில் 28:13 சொல்லப்பட்டிருக்குது. சங்கீதம் 82:1 சொல்லப்பட்டிருக்குது. ஏலோகியும் தேவன் ஒருவர். சரிங்களா, புரிஞ்சுட்டிங்களா? நல்லா புரியுதா உங்களுக்கு? 3 பேருக்கும் ஒரே ஆள் தான், திருத்துவமான தேவன். 3 பேரை பிரிக்க முடியாது, ஒருத்தர்கிட்ட ஒருத்தருந்து எதுவும் செய்ய முடியாது. ஆனால் அவங்களுடைய வேலைகள் தனித்தனி. சரிங்களா, எல்லாம் ஸ்நானம் எல்லாம் ஒன்று. கிறிஸ்துவுக்குள்ள என்ன செய்யணும், அடக்கம் பண்ணப்படுறோம், உயிர்த்தெழுகிறோம், ஞானஸ்நானம் உண்டு. சரிங்களா, இது எல்லாத்தையும் நம்ம என்ன, கிறிஸ்துவுக்குள் நாமத்தின ஞானஸ்நானம். அப்போது கர்த்தருடைய நாமத்தின ஞானஸ்நானம், மரணம் ஜீவனும் இருக்குது. அப்புறம் 3வது பாருங்கள், அது கிறிஸ்துவுக்குள் திருப்பி ஞானஸ்நானம், அடக்கம், மரணம், உயிர்த்தெழுதல் நமக்கு. இந்த உபதேசம் எல்லாமே எதில் அடங்கியிருக்குதுன்னா ஸ்நானத்தில் அடங்கியிருக்குது. பரிசுத்த ஆவியால் நடப்படும் கிரியைகள் 3 கிரியைகளையும் ஞானஸ்தானத்தில் தான் இருக்குது உண்டு. அப்போ இந்த 3 பேருடைய கிரியை எங்கே இருக்குது, ஞானஸ்தானத்தில் உண்டு. சரிங்களா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தயவு செய்து நான் இதுவரை சொன்னது எல்லாமே நீங்கள் குறித்து வச்சுக்கொள்ளுங்க, கேளுங்க, தூக்கி போட்டுறாதீங்க மனசுலேருந்து. ஏன்னா இயேசு கிறிஸ்து வரப்போகிறாரு, காலங்கள் ரொம்ப சமீபம். பார்த்தீங்களா, இந்த மழைக்கு எவ்வளோ நாசம், பயங்கரமாக சிலான் இவ்வளோ அவஸ்தைப்பட்டுக்கிட்டு கிடக்குது. இன்னும் அவங்களுக்கு ஆகாரம் இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எத்தனையோ பேர் காணாமல் போயிட்டாங்க. பார்த்தேன் நான் அந்த இதை பார்த்தேன், அந்த வீடியோவை.
அப்படியே கொலையெல்லாம் நடுங்கி போச்சு எனக்கு. அவ்வளோ பயங்கரமான ஒரு ஸ்டேஜில் சிலான் போயிடுச்சு. நம்ம கதி நாளைக்கு என்ன? இப்போ இன்றைக்கி மெரினால வந்துருக்குது, மெரினா ரோடெல்லாம் மூடி வெளியே வந்துடுச்சு திருவான்மையூர்லாம். நாளைக்கு நம்ம கதி என்ன தெரியாது இல்லையா? அதனால் நம்ம என்ன செய்வோம், மற்றவங்களுக்கு சொல்லுவோம். அநேக கொள்ளை ஆத்து மக்கள் நம்ம நீங்கள் கொள்ளை பொக்கிஷமாக பட்டுக்கொண்டு பரலோகத்தில் ஆண்டுகிட்ட போய் நிற்க வைக்கணும் ஆத்து மக்களை. அதுதான் அவங்களுக்கு கொண்டு போக முடியும். நம்ம இறந்து போயிட்டோம்னா நம்ம கூட வர்றது ஆண்டுடைய ஆத்து மக்கள் தான் நம்மக்கிட்ட வரணும். அதை தான் அவர் கேட்குறாரு, எதிர்பார்க்கறது தான் நம்மளோட அவருடைய ஆத்துமா தான் எதிர்பார்க்குறாரு. அதனால் தயவு செய்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அநேகருக்கு அனுப்புங்க, இந்த மெசேஜ் அனுப்புங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கர்த்தர் பிள்ளைகளை இருந்து தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க் யூ.